வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ராகி கார கொழுக்கட்டை ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறலாம். அரை கப் அளவுக்கு தேங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10-13 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பொன்னிறமாக நல்லா வதக்கிடலாம். நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ மாவை சேர்த்துட்டு நம்ம இடியாப்ப மாவுக்கு வதக்குவோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம வதக்கிடலாம். பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக தெரியும், உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணியை கையில் தொட்டுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நீங்கள் பெரிய பெரிய உருண்டையாக கூட செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்கள் ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி தட்டில் வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. உடனே நீங்கள் அந்த கொழுக்கட்டை எடுக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறமா ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறமா நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான கடாயை நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் நெய் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இட்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அந்த ராகி கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கடலை எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. மேலாப்போ இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த கடலை எண்ணெயோட ஸ்மெல்லும் அந்த இட்லி பவுடரோட காரசாரமாக இருக்கிறதுக்கும் அந்த கொழுக்கட்டையோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இட்லி பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா கூட மேலாப்ப தூவி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி கார கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேற ஒரு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.